இரண்டாவதாக 71 சங்கீதத்தினுடைய 14 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 71:14, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். நம்ம ஒரு அனுகூலமான இனிமையான நன்றான ஒரு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம பாடுவதோ துதிப்பதோ உயர்த்துவதோ தட்ஸ் வெரி ஈஸி, அது ரொம்ப லகுவாக வந்துடும். ஆனால் நஷ்டத்தின் மேல் நஷ்டம், பிரச்சனையின் மேல் பிரச்சனை, ஜான் ஏறனா முளம் சறுக்குது, நாட் ஒன் டூ பட் மெனி. இப்பேற்பட்ட பிரச்சனையும் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சற்று செய்வோம். போதும் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன், உபவாச ஜெபத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு சோர்வு வரதான் செய்யும் பிரியமானவர்களே. we get so depressed. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் 2 பரிசுத்தவானவங்களை காண்பிக்கிற, முக்கியமாக பவுல் மற்றும் சீலா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. ஒரு குறி சொல்லுகிற ஆவியினுடைய ஒரு சிறுமி அந்த பிள்ளுகிற ஆவியை அதட்டி துரத்தின உடனே அந்தமா அலைகழிச்சு புத்தி தெளிவடைஞ்சவள அந்த சிறுமி நிற்கிறா. இப்போ இந்த ஆவியை வச்சு பணம் சம்பாதிச்சிருந்த மக்களுக்கு இவங்க மேலே பெரிய எரிச்சல், இவங்க மேலே பொய்யான வழக்கை போட்டு அவங்க சிறையில் அடைச்சிட்டாங்க. பயங்கர சித்திரவதையில் ஒரு உள்ளான சிறையில் போட்டு அவங்க 2 காலையும் தொழுவ மரத்தில், நீங்கள் பார்க்குறீங்க, தொழுவ மரத்தில் கட்டிட்டாங்க. அப்போ அவங்க காலை அவங்க நகர்த்தவே முடியாது. இதில் புலம்பவோ அழவோ முறையிடவோ ஆண்டவரே ஆண்டவரே தான் சிலருக்கு அல்லது பலருக்கு கேட்க தோணும். ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி பாடி துதிக்க தொடங்கினார்களாம். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட நெருக்க எழுத்தின்படியே ஒரு சிறையிலே, ஒரு பாதாளத்திலே, அந்த நாளிலே அவங்க பல ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் பார்த்துட்டாங்க. இப்போ ஜெயிலில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இவங்க செஞ்ச காரியம் என்ன? அழலை, முறையிடலை. They started singing hymns unto God. வேதம் சொல்லுது, உடனடியாக அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி இந்த பூமியின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. இவங்க பாடினதை சிறைக்கதிகள் பக்கத்தில் இன்னொரு ஜெயிலில் இருந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுடைய கதவுகளும் திறக்கப்படுது, தாழ்பாடுகள் முறிக்கப்படுது. ஒரு க்ஷண பொழுதுல பெரிய ஒரு அற்புதம், ஆச்சரியமான ஒரு அடையாளம், அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. பிரியமானவர்களே, கட்டப்பட்ட மனிதர்களுடைய சங்கிலிகள் எல்லாம் தேவனுடைய வல்லமையினால் ஒரு நொடி பொழுதிலே முறியடிக்கப்பட்டது. அந்த சிறை அதிகாரி இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்றைக்கே ரட்சிப்பை அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு முழு குடும்பமும் இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார். ஊழியம் செய்ததுனால ஒரு பாடு, நிந்தனை, அவமானம், சோதனை, வேதனை, நெருக்கடி, அதில் அவங்க what did they choose to do? They sang, they praised. துதிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, கனத்தையும் மகிமையும் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு அவர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களிலிருந்து ஏற பண்ணுவீர்.